இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நம்மளை ஒரு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார், அடுத்த ஒரு உயர்வுக்கு ஆண்டவர் கொண்டு போவார், அடுத்த ஒரு சமாதானத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார். அந்த சமாதானம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, இனி கோவப்படாமலே அந்த காரியத்தை செய்யும் போது அது ஆரம்பிக்கும். இனி அந்த காரியத்தை குறித்து டென்ஷன் ஆகாமலே நம்ம செய்யும் போது அந்த சமாதானம், அந்த காரியம் நமக்குள்ளே ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சத்தமாய், தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானதானால் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கப்படுவதற்கு விடுகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு தாங்கிடும் பலன் கொடுக்கிறவர், தப்பி செல்ல வழி செய்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாரத்தை லெகுவாக்குற கர்த்தர். சொல்லுங்க, பாரத்தை லெகுவாக்குற தேவன். ஆண்டவரே, என்னுடைய பாரத்தை லெகுவாக்குற ஒரு நல்ல தேவன், எங்கள் பாரங்களை லெகுவாக்குற நல்ல தேவன். யாராருக்கெல்லாம் அந்த சத்தம் துணிக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இட்டு இந்த அதிக பாரத்தை கர்த்தர் லெகுவாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதற்கான காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்களுக்கு பலன் தருவீராக, எங்களுக்கு பலன் தருவீராக. உம்மை விட்டா வேற யாருமே இல்லை சாமி. அந்த அபிஷேகம் இப்பொழுது இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, எங்களுக்கு செய்வதற்கு பலன் இல்லை. ஆனாலும் உம்முடைய கிருபை ஞானம் இப்பொழுது எங்களுக்கு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா!